ராமாயணத்துல ராமர், லக்ஷ்மணன், சீதை இதுக்கு அடுத்த கதாபாத்திரம் என் மனசுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹனுமன் தான். ஹனுமன் அவரோட வலிமை, பக்தி, சக்தி, அவரோட உருவ அமைப்பு இதுக்கெல்லாம் மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டாருங்க. அவரோட அர்ப்பணிப்புக்கு, ஒரு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு அவர் எந்த அளவுக்கு ஈடுபடுவார் அப்படிங்கிறதுக்கும் நிகழ்வுகள் நிறைய ராமாயணத்துல இருக்கு. அதுல ஒரு நிகழ்வு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம சஞ்சீவி மலை அப்படின்னாவே ஹனுமன் பெயர்த்து எடுத்துட்டு பறந்தாரு அந்த மலையான்னு கேட்போம். இல்லைன்னா ஒரு மலையை பார்த்துட்டு பெரிய மலையா இருந்தா ஹனுமனா இருந்தா அன்னார் பெயர்த்து எடுத்துட்டு பறந்துருப்பாரு அப்படின்னு சொல்றது வழக்கம். ஏன் அந்த சஞ்சீவி மலையை பெயர்த்தாரு, எதுக்காக ஒரு மலையை பெயர்த்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ராமரோட போர்க்களத்துல லக்ஷ்மணன் மேல ஒரு விஷ அம்பு எய்திடுறாரு இந்திரஜித். அப்போ உயிருக்கு போராடுற சூழ்நிலை ஏற்பட்டுறது. இலங்கையே அந்த போர் முடிஞ்சு இருள சூழ்ந்திருந்த வேளையில அமைதியான ஒரு இடத்துல ஒரு கூட்டம் மட்டும் விம்மி விம்மி அழுதுகிட்டு இருக்கு. அது எந்த கூட்டம் தெரியுங்களா? வானர கூட்டம். லக்ஷ்மணனோட இந்த நிலைமையை நினைச்சு நினைச்சு அழுகிறாங்க. ராமபிரான் லக்ஷ்மண்கிட்ட உட்காந்துட்டு, தம்பியே உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு அவர் வார்த்தைகள் இல்லாம வாயடைச்சு நின்று அந்த குரல்ல தழுத்தழுப்பு லக்ஷ்மணனால உணர முடியுது. உடனே இதுக்கு தயங்கக்கூடாதுன்னு சொல்லி அங்க சுனேஷர் அப்படிங்கிற வைத்தியர்கிட்ட போய் அணுகிறாங்க. சுனேஷர் ஓடி லக்ஷ்மணன் பார்த்துறாரு. எந்த முயற்சியும் அவருக்கு கை கூடவில்லை. கடைசியா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இனி ஒரே ஒரு வழிதான் இருக்கு லக்ஷ்மணனை காப்பாத்தன்னு. எல்லாரும் அவரையே பார்க்குறாங்க, என்ன சொல்வாருன்னு. ஹனுமன் முதற்கொண்டு வாழி முதற்கொண்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இமயமலைக்கு போனால் சஞ்சீவின்னு ஒரு மூலிகை கிடைக்கும். அந்த மூலிகையை கொண்டு வந்தால் உயிரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. அதுவும் சூரியன் உதயமாகறதுக்குள்ளே கொண்டு வந்தே சேரணுங்கிறார். அந்த இருட்டில் சூரியன் உதயமாகறதுக்குள்ளே இமயமலைக்கு போகணும். அதுலேயும் சஞ்சீவி மூலிகை கண்டுபிடிச்சு எடுத்துகிட்டு வரணும். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, ஹனுமன் முன்னாடி வரார். ராமா, நான் போகிறேன், என்னால் முடியும், ராமனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அப்படி காற்றை கிழிச்சிட்டு பறக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிஜத்தில் நடந்துச்சு இந்த சம்பவத்தில். அப்படி காற்றை கிழிச்சிட்டு ஹனுமன் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சக்தியும் பயன்படுத்தி பறந்து போகிறார். அவர் இதெல்லாம் கடந்து இமயமலையை போய் அடைஞ்சிடுறாரு. இமயமலைக்கு போனதும் ஹனுமனுக்கு எல்லாம் செடி கொடிகளாக இருக்குது, எல்லா மூலிகை செடிகளாக இருக்குது, மனமும் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. இதில் எது சஞ்சீவி மூலிகை, இதில் எது லக்ஷ்மணோட வைத்தியத்துக்கு கொடுக்கணும்னு ஹனுமனுக்கு அங்கே ஒரு நிமிஷம் புரியல. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம தாமதிச்சாலும் லக்ஷ்மணோட உயிருக்கு ஆபத்து, ராமபிரானுக்கு நம்ம கொடுத்த வாக்கு என்ன ஆகும்னு நினச்சி கொஞ்சம் கூட தாமதிக்காம ஒரு உயிருக்காக ஒரு மலையை இடம் மாத்துறது தப்பே இல்லைன்னு யோசிச்சு அந்த முழு மலையும் அப்படியே பெயர்த்து எடுத்தார். அதில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் எதுவுமே ஆகாம அப்படியே பெயர்த்து எடுத்துக்கிட்டு பறந்தே இலங்கையோட போர்க்களத்துல வைக்கிறாரு. உடனே சுனேஷர் என்ன பண்றாரு, சஞ்சீவி மூலிகை எதுன்னு அதிலிருந்து பெயர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்து அந்த வாசனையாலும் அதோட விஷயத்தினாலையும் விஷமெல்லாம் உரியுது லக்ஷ்மணனுக்கு. லக்ஷ்மணன் கண் திறந்து பார்க்குறார். கண் திறந்ததும் அவர் கண்ணுக்கு நேராக இருந்தது ஹனுமன் தான். அவர் கண் திறந்ததும் அங்கே இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ராமர் அப்படி கண்ணீர் விட்டு அவரோட சந்தோஷத்தை வெளியிடுறார். என் தம்பியே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பிடிக்கிறார் அவர் கரங்களை பிடித்ததும் அடுத்தது ஹனுமனோட கரத்தை பிடிச்சு ராமர் சொல்றார், என் உயிரையே நீ தான் எனக்கு திருப்பி கொடுத்துருக்க ஹனுமா, உனக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றார். அப்ப ஹனுமர் சொல்றார், ராமா, இது என்னோட சக்தியோ வலிமையோ இல்லை, உங்களோட நாமத்தோட சக்தி. நான் ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, அந்த நாமத்தோட சக்தி தான் இன்னைக்கு உங்க தம்பி உயிரோட வந்திருக்காரு, நான் இதுல ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி ரொம்ப பணிவோட சொன்னாராம்.